ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேட் சேனல். ஸோ இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ என்னன்னா, ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்திருக்கு. ஐ மீன் கேம் தான். நம்ம ரியல் கிரிக்கெட் 24 தான் ஆடிட்டுருக்கேன். ஸோ மழை வந்து 17 ஓவர்ஸ் ஆக்கிட்டாங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், 200 இப்போ வந்து 10 ரன் தான் போடுறாங்க. மொதல் பாலே சுற்று 17 ஓவரு. பட் ஆனால் நான் உங்களுக்கு கடைசி ஓவர் மட்டும் எத்தனை ரன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வின்னா இல்லையான்னு போட்டு காமிக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் சுத்து. இது வரைக்கும் சூப்பராக ஆடிருந்தேன். எப்போ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்போத்துலேருந்து ஒஸ்ட்டாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு ஸ்கோர் கார்டை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் மட்டும் ஒன்று தட்டிப்போம். ஏன்னா நம்ம ரவி அஸ்வின், நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் 47 இருக்கிறாங்க. ஹாஃப் செஞ்சுரி போட வைப்போம். ஸோ காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ நிறைய வராது. முன்னாடி வரல, இதுக்கப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்சளவு வீடியோ ரெகுலராக வீக்லி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அண்ட் இட் இஸ் ஐயோ ரன் ஓட மறந்துட்டேன். முடிஞ்சு கைஸ். இப்போ ரவி அஸ்வின் 48 தான் இருக்கிறாங்க. கடைசி ஓவர் அடிக்கணும்னு நினச்சேன். Very important to keep wickets in hand because in the death overs they'll have that security. கடைசி ஓவர் கொஞ்சம் பார்த்து ஆடுறேன். Easy enough for the batsman to play for a single or a two if they run well. Not acceptable. This is just not right. Basic misfeel like this can really cost them a lot. அவங்க மிஸ்ஃபீல் பண்ணதுனால ரவிச்சந்திரன் அஸ்வினால ஹாஃப் செஞ்சுரி போட முடியாது. Last ball coming up. துபாய் 6 அடிச்சு முடிப்பாங்களான்னு பார்ப்போம். எந்த இடத்துல நம்ம 2023 ஃபைனல் அடிச்சாங்களோ அதே இடத்துல அதே ஷாட் deposited out of the park for a 6. That's a clean strike. அண்ட் இப்போ சரியான ரன். இந்த மழை வந்ததுனால தான் 17 ஓவர் ஆக்கினாங்க. நான் தான் ரெயின் மோட் ஆன் பண்ணேன், ஜாலியாக இருக்குதுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 350 ரன் கிடைக்கும். मेरा नाम अभिजीत है एमके. சாரி காய்ஸ், ஒரு ஆட் மன்னிச்சு. லைட்டாக அப்பப்போ ஆட் மட்டும் வரும், மன்னிச்சுக்கோங்க. சின்ன வீடியோலையும் ஏன்டா ஆட் வருதுன்னு கேட்பீங்க. அண்ட் இப்போ டக்குன்னு உங்கள்ட்ட ஸ்கோர் கார்டு மட்டும் காமிச்சிட்றேன். என்ன எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 58 18 பால்ஸில் போட்டாங்க. அண்ட் திலக் வர்மா நான் ஓப்பனிங் இறக்கி விட்டேன். நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 86 ரன் வெறும் 27 பாலில். அண்ட் சஞ்சு சாம்சன் டக்கு. என்ன ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நம்ம என்னால் ஒழுங்காக ஆட முடியல. பட் இருந்தாலும் ஆடினேன். நம்ம சுப்மன் கில்லை வச்சு சுப்மன் கில் வந்து 64 ஜஸ்ட்டு 14 பால்ஸில் அடித்தாங்க. எல்லாம் பாருங்கள், அசரங்காவில் தான் நிறைய விக்கெட் கொடுத்துருக்கோம். அண்ட் ராகுல் திரிபாட்டியை இன்றைக்கி நான் இறக்குனேன். சும்மா நம்ம சிஎஸ்கே பிளேயர், சிஎஸ்கே ஒன்றும் பண்ணல, இங்கே இதுதான் பண்ணுறாங்கன்னா பார்ப்போம். அண்ட் 2 பவுண்ட்ரி தட்டினாங்க, அப்புறம் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் வாட்ச்மேனாக வருண் சக்கரவர்த்தி இறக்குனேன், டக்கு. அண்ட் ஜட்டுபாய் 33 ஜஸ்ட் 13 பால்ஸில். அண்ட் ரவிச்சந்திரன் 48 ஜஸ்ட் 14 பால்ஸில். அண்ட் இங்கே என்னென்னா, நம்ம பொழந்து 341 ஃபார் 7 வெறும் 17 ஓவரில் அடிச்சிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ அவங்க பார்த்தீங்கன்னா 93 ரன்ஸ் கொடுக்குறாங்க. இருக்கிற அதிகமான ரன்ஸ் அவங்க தான். 4 ஓவர் முழுசாக போட்டு ரன், நோ விக்கெட். அண்ட் 10 ரன் ஆக்சுவலி வரமாட்டாங்க இதில். நான் தான் நம்ம சும்மா இறக்கணும்னு இறக்குனேன். பட் ஆனால் 77 ரன் கொடுத்துட்டாங்க. 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் தான் எடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்என் மலிங்கா 3 ஓவர் போட்டிருக்காங்க, 45 ரன் அண்ட் 2 விக்கெட்ஸ், டீசன்ட் தான். அண்ட் ஹசரங்கா 3 ஓவரில் ஒரு ஸ்பின்னர் ஆகிட்டு 49 ரன் கொடுத்து 4 விக்கெட்டு. இதாங்க பெருசு, 4 விக்கெட். நம்ம எத்தனை ரன் கொடுக்குறோன்னு மேட்ரு இல்லை, விக்கெட்டும் மேட்ரு. 4 விக்கெட்டு. அண்ட் விக்ரம் சிங்கே அவங்க 3 ஓவர் போட்டு 77 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு வந்து சந்திக்கிறேன். டிஎல்எஸ் மெத்தட் படி 17 ஓவர் தான். ஸோ
342 தான் டார்கெட்டு. ஸோ ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் ஆட்டோ ப்ளே பண்ணதில் 17 ஓவரில் வெறும் 88 ரன் அடித்து 4 விக்கெட் லாஸு. நிஷான்கா கொஞ்சம் பேர்னா தப்பாக வாஸ்தவம்னா மன்னிச்சுக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. 7 ரன்னு 8 பால் ஃபேஸ் பண்ணி 7 ரன்னு. அண்ட் ஃபெராண்டோ 23 ரன்னு 34 பாலில் நாட் அவுட்டு. அண்ட் மெண்டிஸ் பார்த்தீங்கன்னா 23 ரன்ஸ் 26 பாலில். அண்ட் மெண்டிஸ் இன்னும் 2 மெண்டிஸ் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. 14 ரன்ஸ் 17 பாலில் 14 ரன்ஸ் வெறும் 17 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 14 ரன்னு. அசலங்கா 12 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 10 ரன்னு. அண்ட் லியான்ஜா 5 பால் ஃபேஸ் பண்ணி 3 பால் நாட் அவுட். ஃபெராண்டோ நாட் அவுட். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை நான் மொதல் ஓவரில் இறக்கி விட்டு தான் வந்தேன். 4 ஓவர் போட்டிருக்காங்க. 26 ரன் கொடுத்து நோ விக்கெட். பட் ஓகே, 4 ஓவர் போட்டு ஒரு ஸ்பின்னராக இருந்து 4 ஓவர் போட்டு 26 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குட் பவுலிங். அண்ட் யுவேந்திர சகல் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருக்காங்க. 12 ரன் அண்ட் 1 விக்கெட். இட்ஸ் வெரி வெரி குட் பவுலிங். ரவிச்சந்திரன் அஸ்வின் யுவேந்திர சகல் 2 ஸ்பின்னர்ஸ் சரியாக போட்டிருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 0 விக்கெட். எல்லா ஓவர்ஸும் வெறியாக போட்டிருக்காங்க போல். வருண் சக்கரவர்த்தி 3 அண்ட் நிறைய பிளேயர்ஸ் நான் தான் எடுத்தேன். இந்தியன் பிளேயர்ஸ்லையும் ஸ்ரீலங்காவிலேருந்து நம்ம எடுக்கலாம். ஸ்ரீலங்காக்குள்ளேயும் நம்ம நிறைய பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம் அவங்க ஸ்குவாடில் இருந்து. பட் இருந்தாலும் நான் பத்திரியானை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். அண்ட் வருண் சக்கரவர்த்தி நம்ம இந்தியன் பிளேயர்ஸில் நான் நிறைய சூஸ் பண்ணேன். இந்த 3 ஸ்பின்னர்ஸு டீம்லேயே கிடையாது, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் ஜடேஜா இந்த 5 பவுலர்ஸ் இருக்காங்க டீம்லேயே கிடையாது, நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். வருண் சக்கரவர்த்தி 3 ஓவர் போட்டு 17 ரன் 2 விக்கெட். சூப்பரான பவுலிங், தரமான பவுலிங். அண்ட் ஜட்டு பாய் 3 ஓவர் போட்டு 14 ரன் 1 விக்கெட். அண்ட் எல்லா பவுலர்ஸுமே தரமாக போட்டிருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் 6.5 எக்கனாமி, யுவேந்திர சகல் 4 எக்கனாமி, ஷர்துல் தாக்கூர் 4.75. கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். பட் இருந்தாலும் செமையான பவுலிங்கு. ஏன்னா எனக்கு இந்த ரன்னு ரொம்ப கம்மியாக தெரியுது. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, ஒரு பவுலர் ஸ்ரீலங்காவிலேருந்து 93 ரன்ஸ் கொடுத்து நோ விக்கெட்டு. ஏன்னா இவங்க அடிச்சிருக்கிறதோட ஒரு 5 ரன் எக்ஸ்ட்ரா வேறு கொடுத்துருக்காங்க. அது இத்தனைக்கும் நம்ம 8 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, எவ்வளவு நம்ம போட்டாலும் அடிக்கவே மாட்டேங்காங்க. என்ன பண்ணுறது? அண்ட் நான் சொன்னோம்ல போலீஸ் கோர்ட் சாரி கைஸ். ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அவங்க 77 ரன் தான் கொடுத்துருக்காங்க, நான் 93 ரன் சொல்லிட்டேன், மன்னிச்சு. அவங்க டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க இருக்காங்க. அது நான் டாப்பில் பார்த்துட்டு தப்பாக சொல்லிட்டேன். 93 ரன் கொடுத்துருக்காங்க ஃபெராண்டோ. அதே ஃபெராண்டோ பேட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பா 23 ரன்னு. சரி, அதுவாது கம்மியான பால்ஸில் அடிச்சிருக்காங்களா? இல்லை, எக்ஸ்ட்ரா 10 பால் ஃபேஸ் பண்ணி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே காய்ஸ், ஓவராலாக நம்ம ரொம்ப பெரிய வின் பண்ணியிருக்கோம். 253 ரனில் வின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, 253 ரனில் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் ஆல் கொடுங்க. பை ஃப்ரம் ஸ்டார்ட் பாய். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அதுவே கற்றுருங்கள். நீங்கள் சரி நான் உங்கள். ஸோ பை கைஸ். ஸோ இதெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ கூடிய சீக்கிரம் கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.